Hi, this is Sri Priya. Welcome to Sri Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது cashew nut மைசூர் பா. இதை வீட்டிலே நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இது ஆனந்த பவன்லாம் கிடைக்கும். அதை விடவுமே இது டேஸ்டியாக நம்ம பண்ண முடியும். நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா டேஸ்டியான cashew nut மைசூர் பாக்கு உங்களுக்கு கிடைக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். cashew மைசூர் பா செய்யறதுக்கு நான் 1 கப்பு இது cashew nut முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இந்த எந்த கப்பில் எடுத்துக்கிறோமோ அந்த கப்பு அளவே எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். 1 கப் முந்திரி பருப்புனா 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நான் சுகர். நீங்கள் 1 கப் கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறதுட்டு நான் 3/4 கப் சேர்த்துருக்கேன். 1 கப் சேர்த்தாலும் ஈக்குவல் குவான்டிட்டி இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி 1 கப் கீ சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப்பு நெய் எடுத்திருக்கேன். 3/4 கப் வாட்டர். இது 4 தான் தேவையான இன்க்ரெடியன்ட்ஸ். முந்திரி பருப்பை மிக்சியில் பவுடர் பண்ணிக்கணும். மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப அரைச்சிங்கன்னா அதில் உள்ள ஆயிலெலாம் வெளியே வந்து இதாக பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரவை பதத்துக்கு நம்ம நல்லா மிக்சியில் அடிச்சுக்கணும் விட்டு விட்டு. இப்போ இந்த cashew பவுடர் ரெடி. வாட்டர், சுகர் போட்டு இது நல்லா கொதி வரணும். ஒரு கண்டெய்னரில் நான் நெய் தடவி ஒரு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். சர்க்கரை பாகு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது ஒரு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். பாகு பதம்லாம் தேவையில்லை. நான் ஸ்டவ்வில் இந்த மிடில் தான் நான் வச்சுருக்கேன். சின்ன இதில் நம்ம லோவில் வச்சுருக்கணும். பெரிய பர்னர் யூஸ் பண்ண வேணாம். சின்ன பர்னரில் இருக்கிறதுல சின்ன பர்னர் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணோம். இப்போ நல்லா இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம நெய்யை சூடு பண்ணியிருக்கோம். இது நல்லா சூடாகிட்டே இருக்கணும். கொதிக்கிற நெய்யை தான் நம்ம ஊற்றணும். இதை நம்ம சிம்மில் வச்சு நம்ம நெய்யை சூடாகவே வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பவுடரை தூவி நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். நம்ம இந்த முந்திரி பவுடரை போட்டு சர்க்கரை பாகில் ஹையில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். கொதி வந்த பிறகு நம்ம லோவுக்கு மாற்றிடணும். கைவிடாமல் கிளறணும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணணும். கைவிடாமல் கிளறணும். நான் நெய்யை ஒரு பர்னரில் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். சூடாக தான் எடுத்து நம்ம இதில் அப்படியே விடணும். விட்டு விட்டு நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு டைம் நம்ம எல்லா நெய்யும் விட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த நெய்யெல்லாம் விட்டு முடிச்சு நம்ம போட்ட நெய் வெளியில் வர்ற டைமில் தான் நம்ம இறக்கணும். இது குக் ஆகட்டும். கொஞ்சம் நெய்யை விடலாம். பாருங்க, நல்லா ஒட்டாமல் வருது. எவ்ரி 30 செகண்ட்ஸ் நம்ம இந்த சூடாக இருக்க நெய்யை நம்ம இப்போ எல்லா நெய்யும் நான் விட்டுட்டேன். இது ஃபுல்லாக கிளறணும். நம்ம போட்ட நெய்யெல்லாம் இப்போ வெளியில் வர்ற ஸ்டேஜில் நம்ம இறக்கலாம். நம்ம போட்ட நெய்லாம் இது உள்ளே இழுத்துடுச்சு. இது வெளியில் வர வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணணும். கைவிடாமல் கிளறணும். போட்ட நெய்லாம் வெளியில் வந்தோன்னே தான் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பார்த்திங்கன்னா நெய் மேலே விட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஃபுல்லாக நம்ம போட்ட நெய்யெல்லாம் நிறையா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், விட்ட நெய்யெல்லாம் வெளியில் வருது. கொஞ்ச நேரம் நம்ம நல்லா கிளறலாம். இந்த இதிலே இந்த முந்திரி நல்லா வேகும். இந்த cashew பவுடர்லாம் நுரைச்சிக்கிட்டு வருது பாருங்கள்.
நுரைச்சிட்டு வந்துடுச்சு. கோடு போடுறப்ப அப்படி அடுத்து பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இறக்கி நம்ம நெய் தடவன தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக ஆரியாக விட்டு வந்துடுச்சு. இதை நம்ம இறக்கலாம். இந்த நெய்யோட டப்பாக்கு விட்டுடலாம். நம்ம இதை சரி பண்ணலாம். சூடாக இருக்கும். கேர்ஃபுல்லாக இதை ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ரூம் டெம்பரேச்சர் வந்தோன்னே நம்ம கிளாஸ் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம பீசஸ் போடலாம். இந்த சூடுலே இது வேகும். இந்த மாதிரி கொஞ்சம் உயரமாக இருக்கிற கண்டெய்னர் யூஸ் பண்ணிங்கன்னா நடுவில் வந்து ப்ரௌனாக வரும். நீங்கள் ஃப்ளாட்டாக பிளேட்லலாம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டில் ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது. பட் ஒரே ஒயிட்டாக வரும். கொஞ்சம் இந்த சூடு இந்த நெய்யெல்லாம் நிற்கிது பாருங்கள். இதிலே அது குக் ஆகும். நம்ம வடிச்செல்லாம் எடுக்க வேண்டாம். இப்படியே வச்சுருப்போம். ஆறட்டும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. நம்ம பீசஸ் போட்டு வச்சுப்போம். இந்த மாதிரி நம்ம கேர்ஃபுல்லாக போடலாம். கேஷ்யூ மைசூர் பா ஆறிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கேஷ்யூ மைசூர் பாக்கு ரெடி ஆகிட்டு. டேஸ்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆனந்த பவனில் இதை வாங்கி சாப்பிட்ருக்கேன் நான். அதே டேஸ்ட் வருது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ப்ரப்போர்ஷனில் இந்த கேஷ்யூ மைசூர் பாக்கு ரொம்ப ஈஸி. பாகுபதம் எதுவுமே இல்லை. ஈஸியாக பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கேஷ்யூ மைசூர் பா ரெடி.